அவங்க அடகிந்தர். எனக்கு ஆக்சுவலி நான் வக்கீல் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ், சரிங்களா. அவங்க க்ளோஸ்னால் ரொம்ப நெருங்கிய ரிலேஷன், சரிங்களா. நம்ம அத்தை மாமா இது மாதிரி சொல்லிக்கலாம் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி இருக்கவங்க ஆக்சுவலி அவங்க கூட அத்தை மாமாவுக்கு ரிலேஷன் நிறைய பேர் இருப்பாங்க, சரிங்களா. இல்லை பெரிய சித்தப்பா இந்த மாதிரி ரிலேஷன் இருக்கவங்க ஆல்ரெடி அந்த பழமொழி சொல்லுவாங்கள்ல, எரியிற தீயில அணைய போகிற நேரத்தில் எண்ணெய் கூட இல்லைங்க, பெட்ரோல் டீசல் முதற்கொண்டு எண்ணெயும் சேர்த்து ஊற்ற வைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. அதை வந்து என்ன அப்படின்னு கேட்கறது மாதிரி என்னை வந்து தூண்டுட்டாங்க. ஆக்சுவலி எங்களுக்குள்ள சண்டை இருந்துச்சுங்க, பர்சனல் விஷயம் சண்டை இருந்துச்சு, சரிங்க. எக்ஸாம்பிள் சொன்னவங்களோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சண்டை இருக்கும்போது அவங்களுக்கு கூட சண்டை இல்லை, அவங்க இப்போ நான் என்ன சொன்னேன், அத்தை மாமா சித்தப்பா எக்ஸாம்பிள் சொன்னேன், இவங்களை தப்பா சொல்லி ஏற்றி விட்டாங்க, சரிங்களா. ஏற்றி விட்டவங்களாம் இன்னைக்கு நல்லவங்களாயிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க நம்பலை, அவங்க நம்பினாலும் சரி நம்பலாலும் சரி. என் பழக்கம் எப்படின்னா, எங்கள் அப்பாவை ஏண்டா அவன் தப்பே செஞ்சாலும் நல்லது செஞ்சிருப்பான்டா, தப்பு செஞ்சதை மறந்துட்டு போ மன்னிச்சுட்டு போகல, மறந்துட்டு போ, சரிடா. அந்த நல்லது செஞ்ச கொஞ்சம் யோசிச்சு பாரு. தப்பு செஞ்ச திருப்பி தப்பு செய்ய நிற்காத, நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு நில்லு. தப்பு செஞ்சவங்களுக்கு நல்லது செய்ய, நல்லது செஞ்சிருப்பாங்க கண்டிப்பா. அப்போ தப்பு மட்டுமே உன்னை வந்து செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க மொத்தமா ஒதுக்கிடு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரை இப்போ ஒரு சில ஆளுங்கள்ட்ட பாக்குறேன், சரிங்களா. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எனக்கு நான் வீடியோ போடுன்னு தெரிஞ்சு எனக்கு சொன்னா சில பேருக்கு உதவுன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சாங்க. ஆக்சுவலி அவங்க எனக்கு சொல்ற மாதிரி சொன்னாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியும் என்ன, இந்த ஆக்சுவலி நான் பார்த்துருக்கேன், நான் போடல என்னென்ன கண்டென்ட் எடுத்தேன், இந்த ஃபோட்டோ எடுத்தேன், பார்த்தேன், சரி யார் ஏமாற போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க, இப்படி இதை பாருங்கள் ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இதில் ஏமாத்துறது இருக்குங்க. ஆக்சுவலி இப்போது சில பேங்க்கில் அட்டல் பிகாரி இது பிரதம மந்திரி யோஜனான்னு ஒன்று இருக்குது, ஸ்கீமு பிரதம மந்திரி யோஜனான்ட்டு. பேங்க்கில் போய் கேளுங்க, 200 ரூபாயிலேருந்து 2800 ரூபாய் வரைக்கும் மாதம் கட்டினீங்கன்னா ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே பென்ஷன் 60 வயசுக்கு மேலே வரும், சரிங்களா. அதாவது மாதம் நீங்கள் 200 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்கன்னா மாதம் 200, அப்படி 200 ரூபாயிலேருந்து 2800 வரைக்கும் கட் ஆகும், சரிங்களா. அது யாராக இருக்கட்டும், கவர்மெண்ட்ல இல்லாதவங்க ப்ரைவேட் ஆளுக்கவங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை எழுதி கொடுத்தீங்கன்னா பிரதம மந்திரி யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதில் கொடுத்தீங்கன்னா மாதம் கட் ஆகும். கட்டாச்சுன்னா 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு பென்ஷன் வரும். சப்போஸ் அதில் ஒரு பெஸ்ட் ஒன்று என்னன்னா, நீங்கள் இறந்தீங்கனாலும் உங்கள் மனைவிக்கு கண்டிப்பாக அது வரும். அது எப்போ முடியும்னா உங்கள் மனைவி இறக்குற வரைக்கும், அதாவது உங்கள் நாமினி யார் இருக்காங்களோ அவங்க இறக்குற வரைக்கும். நான் வந்து என் மனைவி போட்டிருக்கேன் நாமினியா. அப்படி இருக்கும்போது உங்கள் மனைவி இறக்குற வரைக்கும் அந்த பென்ஷன் வரும்னு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. எக்காரந்த கொண்டு இது ஆகாது, பேங்கே க்ளோஸ் ஆனாலும் அது வந்து ஸ்கீம் வந்து எப்படின்னா இஎஸ்ஐபிஎஃப் மாதிரி ஒரு சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட், சரிங்களா. நடத்துறது எந்த பேங்க் வந்து ஏஜென்ட் மூலயமா கட் பண்ணி உங்க அக்கௌண்ட்ல இருந்து கட்ட வேலை மட்டும்தான் பேங்க், சரிங்களா. பேங்க்ல போயிட்டு அந்த ஃபார்மை வாங்க, எதுனா பிரதம மந்திரி யோஜனா இந்த ஸ்கீம்ல போயிட்டு வாங்கினீங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா மாசம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து கரெக்டாக கட் ஆகும். அதாவது வந்து கரெக்டாக கட் ஆகும்னா 700 200லேருந்து 2400ங்க, சரிங்களா. 2800 வரைக்கும் இருக்கு. அப்படி கட்டினும் போது இப்போ நான் வந்து 1800 அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது எப்போ கட்டாகும் தெரியல, அது 3 ரூபா கம்மியாகட்டும் 15 ரூபா ஜாஸ்தி ஆகட்டும், அந்த லிமிட்ல ஒரு 30 ரூபாக்குள்ள வர கூட கம்மி கட்டாகும், கட்டாயிட்டு இருக்குங்க. எதுக்குன்னு தெரியல. நான் போய் கேட்டேன், சார் என்ன சார் 30 ரூபா கூட ஆகுது கம்மியாகுது, டேலி ஆகிடும். அடுத்த மாதம் கூட ஆச்சுன்னா அதுக்கடுத்த மாதம் கம்மி ஆகுது, அப்படி டேலி ஆகிடுது. இது வரவேற்கத்தக்கதுங்க. ஆக்சுவலி இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஸ்கீம் மாதிரி பிரைவேட் ஆப்ஸ், இந்த ஆப் மூலிமா பல மோசடிகள் நிறைவேற்றிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபோட்டோ போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட் 21,000, அவன் என்னன்னு கொடுக்கல, வருஷமா மாசமா டெய்லின்னு கொடுக்கல, மொட்டையா டெபாசிட் 21,000 கொடுத்தீங்கன்னா டெய்லி ப்ராஃபிட் 61,000. ஏன் காதையே குறைஞ்சிருக்கான், ஒட்ட கூட இல்லை, காதையே குறைஞ்சிருக்கான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் 21,000, அப்போ நிமிஷத்துக்கான்னு சொல்ல, ஒரு நாளைக்கு டெய்லி ப்ராஃபிட் வந்து 61,000. போட்டோ போட பாருங்க, மந்த்லி இன்கம் 1,19,000. எப்படிலாம் ஸ்கேம் பண்ற பாருங்க. போட்டிங்கன்னா மொத்தமாக காசு போச்சு, சரிங்களா.
அதே மாதிரி இன்னொரு ஆப்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் போட்டோ போட்டு அப்பதான் அவங்க கவர்ந்து ஏமாறுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏமாத்துறவங்க போட்டது. சரிங்களா, இது கவர்மெண்ட் போடல, நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் போடல, அவங்க போட்டோ வச்சு ஏமாத்துறாங்க. அது போட்டா நம்புவாங்கன்ட்டு. அது என்னன்னா ஐசிஐசி பேங்க் அப்ரூவ் ஆயிருக்கு, இந்தியா அங்கீகரிச்ச ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஐசிஐசி பேங்க்ல நம்பி போடுவாங்கன்னு சொல்லிட்டு பல ஆப்ல மோசடி பண்ணி எஸ்பிஐ, ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி இந்தியா அங்கீகரிச்சு இந்த மாதிரி ஏமாத்தி இதுல பாருங்க இன்னொரு ஆப்ல 22,000 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், டெய்லி இன்கம் 63,000 கிட்ட, மந்த்லி இன்கம் 1,50,000. இப்போ எல்லாருமே வீட்டில் உட்காந்து 30,000 போட்டா வீட்டில் உட்காந்து ஜாலியாக இருக்கலாம். எவ்வளோக்கு ஸ்கேமா இருக்கு பாருங்க. இந்த போட்டோ அனுப்பிச்சது யாருன்னா, நான் சொல்லவே இல்லை, ரொம்ப நெருங்கின ரிலேஷனு. நான் வந்து எனக்கும் அவங்களுக்கும் டக் ஆஃப் வர மாதிரி கிரியேட் பண்ணாங்க ரிலேஷன்ஸ். அவங்களாம் இன்னைக்கு ரொம்ப நல்லா வாங்கிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க நினைக்கல, என்ன சார்ந்தவங்க அவங்கள ரொம்ப ஆக்சுவலி வந்து எங்க 2 பேருக்கும் சென்டர்ல ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க தான் ரொம்ப முக்கியமா. நாங்கெல்லாம் கூட முக்கியம் இல்லை, என்ன நானும் முக்கியம் இல்லை, நான் யாரை சொல்றேனோ அவங்களும் முக்கியம் இல்லை. ஆனால் இவங்க சொல்றது அவங்க தான் தலைமையில் தூக்கிச்சுட்டு அவங்க இல்லைன்னா உயிரே போயிடும் மழையே போயிடுற மாதிரி பேசுவாங்க. நாங்களும் நான் யாரை சொல்றேனோ அவங்களும் கஷ்டப்பட்டு அவங்க சென்ட்ரலா இருக்கவங்களுக்கு பண்ணா என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்கறாளுங்க. சரிங்களா, ஒரு பாசம் விசுவாசம் எதுவுமே இருக்காது. என்ன பண்ணி தொலைக்கிறது, அவங்களுக்கும் தேவை எனக்கும் தேவை. அதனால வந்து அவங்க தான் அப்படி பண்றதுக்கு நம்ம பண்ண முடியாது. சரிங்களா, இன்னைக்கு கிண்டல் அடிப்பாங்க நான் சொல்றவங்க. கடவுள் கொடுத்தான் வரோம், கேட்டியா, முட்டு சந்தா வேணும்னு பிடிச்சிக்கிட்ட, நீயா போய் முடிக்கிறதுக்கு யாரு? கடவுள் கொடுத்த வரத்தையும் மீறி சான்ஸ் கிடைச்சிச்சு, நீ முட்டு சந்தா வேணும்னு போய் முட்டிக்கின. இப்போ யார் தடுப்பா? கஷ்டம்தான். நான் வேணும் தான் போய் விழுந்தேன், அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒரு பொண்ணை போயிடும், அதுதான் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களால தான், அதாவது பாசம் இருக்குங்க, வெளியே காட்ட முடியாது, வெளியே காட்டக்கூடாது. அந்த மாதிரி இது காட்டினா நம்மளுக்கு தலைமையில் ஏறின்னு சொல்லிட்டு நான் ஏறுறதில்லை. அப்படி நம்ம ரொம்ப இறக்கமாக பாசமாக பேசிடுவோம், சும்மாவே அப்படி தான் பேசுவோம், நானும் சரி நான் சொல்கிறவங்களும் சரி ரிலேஷனு. ஆனால் இந்த சென்டரில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்படிதான் இவங்க சொல்லி நான் கேட்கணுமா, இவங்களுக்காக நான் பறிஞ்சு போடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா எனக்கு இளவெடுத்த மனசு புரிய மாட்டேங்குது, என் மண்டைக்கு ஏற மாட்டேங்குது, தெரியுது ஆனால் ஏற மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அந்த மாதிரி. ஏன்னா 90s கிட்ஸு. சரிங்களா, எல்லாம் சொல்லுவாங்கள்ல 90s கிட்ஸுன்னு. இந்த நம்ம லாரன்ஸ் கூட சொன்னாங்க ஒரு பேட்டியில், இப்போல்லாம் லவ் பண்ணுறாங்களா, லவ்வா இப்போல்லாம் அடுத்த ஆள் போயிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே இன்ஃபாக்ஷன் கூட இல்லைங்க, அப்போதைக்கு என்ன தேவையோ அதுக்காக தான் லவ்னு பண்ணுறாங்க. 90s கிட்ஸ் தாங்க அப்போ நேர்மையாக பண்ணாங்க, இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. லாரன்ஸ் சொன்ன மாதிரி இப்போல்லாம் வந்து மாறி போச்சுங்க, இப்போல்லாம் யாருமே லவ் பண்ணல. எதுக்கு சொல்லணும்னா அதுக்கு சொல்ல வரேன். எதுக்குன்னா நான் சொல்கிற விஷயம் வந்து ஒருத்தங்கள நம்பி போகிறவங்க ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சேதும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஏமாத்துற ஒரு விஷயம், வேற விஷயம், அவங்க கண்டுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் நம்ம பண்ணணும். இந்த கேரக்டரை ஆக்சுவலி சொன்னவங்க வந்து என்ன கெட்டதே பண்ணியிருந்தாலும் நல்லது பண்ணியிருப்பாங்க, அதை நினைச்சுப்பாரு கண்டிப்பாங்க. இந்த யாருன்னா எங்கள் அப்பா கிட்ட இந்த கேரக்டர் இருக்கும். சரிங்களா, இந்த கேரக்டர் இப்போ கண்ணார பார்க்குறேன். என் பையன் சின்ன பையன் இப்போ ஒரு மூணு வயசா போகுது, அப்படி எங்கள் அப்பாவை பார்த்ததில்ல. எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பிறந்தான், அப்புறம் இறந்த அப்புறம் ஒரு மாதம் அப்புறம் தான். சரிங்களா, ஆனால் இந்த 2 வருஷம் கழிச்சு அதே டேட்டில் ஒரு 2 மாதம் கழிச்சு பிறந்தான். சரிங்களா, ஆனால் இப்போ 3 வருஷம் வயசு, எங்கள் அப்பா மாதிரியே நிற்கிறான், செயலாம் பார்க்குறதெல்லாம் எங்கள் அப்பா மாதிரி. அதை மட்டுமே அப்படி பார்த்துருந்தேன். எப்படி அப்படின்னு பார்த்தேன், இந்த கேரக்டரை இந்த ஆளுங்கள்ட்ட இப்படி பார்க்கும்போது ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், ஒரு ஆளை பற்றி சொல்லும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் கெட்டது பார்க்குறீங்க, நல்லது பண்ணியிருப்பாங்க அதை பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதாங்க கரெக்டு. எல்லாருமே வந்து தட்டி தொடச்சிட்டு போங்க, வேண்டாம் வெறுப்பில் நின்னோன்னா ஜெயிக்க முடியாதுங்க, ஜெயிக்க முடியாதுல்ல, வாழ்க்கையை ஓட்ட முடியாது, அது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த வீடியோ எதுக்குன்னா, ப்ரைவேட் ஆப்ஸில் நிறைய இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் அப்ரூவ்ட் பை ஐசிஐசி பேங்க்கு இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் 26,000, மாதம் ஒரு நாளைக்கு 60,000, ஒரு மாதத்துக்கு 1,20,000, இன்னொரு ஆப்பில் 22,000, டெய்லி 62,000 இன்கம்மு,
மந்த்லி இன்கம் 1,50,000. இப்போ எல்லாம் உட்காந்துக்குவாங்க. எவ்வளோ ஸ்கேம் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க இல்லை ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கு வேலை பார்க்குறவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க போயிட்டு உங்கள் பேங்க்கில் பிரதம் மந்திரி யோஜனான்னு இருக்கு ஸ்கீம் பேர். அந்த ஸ்கீமுக்கு என்னன்னு போய் கேளுங்க. ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த பேங்க்கில் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ கட்டாகும் சரிங்களா? அதாவது நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு எவ்வளோ இருந்தாலும் கட்டாகுங்க. இப்போ நீங்கள் 700 ரூபா 800 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா 200 வந்து 2,800 வரைக்கும் கட்டலாம். கட்டினீங்கன்னா 60 வயசு தாண்டினதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து எப்படி பென்ஷன் வருதோ அதே மாதிரி கவர்மெண்ட்டில் வேலையில் இல்லாதவங்களுக்கு பென்ஷன் வரும். ரொம்ப உபயோக ஐட்டம்ங்க. இன்சூரன்ஸ் மாதிரி அதே மாதிரி அவங்க போட்டவங்களோட நாமினி, இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்தாலும் ஒய்ஃபுக்கு சாகிற வரைக்கும் அந்த ஸ்கீம் வரும்னு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஸ்கீமு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.